நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம பாஷா படம்லாம் பார்த்துருப்போம்ல, ரஜினி வந்து நக்மாவை வந்து ஒரு ரோட்டில் விட்டுட்டு போயிடுவாங்கல்ல, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம்ல. அது மாதிரி வந்து நம்ம எழில் வந்து நம்ம தமிழை வந்து ரோட்லேயே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதாவது குழந்தையெல்லாம் எழில் வந்து கிளப்பி ஸ்கூலுக்கு கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே காரில் வந்து போய்கிட்டே இருக்காங்க. நம்ம தமிழும் கூட போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் வந்து நம்ம எழில் இருக்கார்ல, குழந்தைகளெல்லாம் நம்ம வசம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி குழந்தைகளுக்கு அவருக்கு பிடிச்ச கிஃப்டெல்லாம் தேடி தேடி வாங்கி கொடுக்காரு. அதுக்கடுத்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்துருது. ஸ்கூலில் போனவொடனே குழந்தையெல்லாம் இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம தமிழ் எழில் 2 பேர் வந்து காரில் போய்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து நம்ம எழில் வந்து சொல்கிறாரு, பாத்தியா ஒரே நாளில் குழந்தைய வந்து என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக என் பக்கம் வந்துடும். இன்னும் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரே வாரத்துக்குள்ளே குழந்தைகளெல்லாம் என் பேச்சை கேட்குற மாதிரி என் பக்கம் வந்து அவங்கள திருப்பி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சார் என்ன சார் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் கேட்காங்க. என்னது காமெடியா, நான் பண்ணுறது காமெடியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சார், குழந்தை என்னமோ உங்கள் பக்கம் வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் உங்கள் பேச்சை வந்து குழந்தைய கேட்கவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எழில் கேட்குறாங்க. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம எழில் வாங்கி கொடுத்த கிஃப்டெல்லாம் வந்து அந்த காரு சீட்லேயே வந்து எல்லாருமே போட்டு குழந்தைகள்லாம் பிடிக்காமல் அதை வந்து அங்கேயே போட்டு போயிருக்காங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு நம்ம எழிலுக்கு. பார்த்தீங்களா சார், நீங்கள் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை கூட குழந்தைகளுக்கு வந்து பிடிக்கலை, அதை கூட எடுத்துகிட்டு போகாமல் அங்கே சீட்லேயே போட்டு போயிட்டாங்க. என்னமோ நீங்கள் என்னமோ குழந்தைகள ஒரு வாரத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படி இப்படின்னு சொன்னோடனையும் நம்ம எழிலுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. கோவம் வந்தவொடனே இறங்கு முதல்ல காரை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறக்கி விட்டு போயிடுறாங்க. அவர் போகும்போது நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நான் இந்த இடத்துலே தான் இருப்பேன், நீங்கள் வந்து கூட்டு போகிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அங்கே போய் ஹாஸ்பிட்டல்லாம் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து எழில் வந்து வீட்டுக்கு வராங்க. வெளியில் வந்து அஞ்சலி உட்காந்துருக்காங்க. அஞ்சலிகிட்ட வந்து நம்ம எழில் வந்து கேட்காரு, என்ன அஞ்சலி உள்ளே போகாமல் வெளியில் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இன்னும் தமிழ் வந்து வரல, தமிழ் வந்தால் தான் நான் உள்ளே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வாங்கினக்குள்ளே வந்து எழிலோட அம்மா வந்து சொல்கிறாங்க, என்னப்பா எழில், அதான் உங்கள தானப்பா காலையில் வந்து தமிழ் வந்து ஹாஸ்பிட்டல் வந்தா, இப்போ என்னப்பா அவளை கூட்டு வராமல் நீ மட்டும் தனியாக வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நான் அவளை ஆல்ரெடி இறக்கி விட்டு போயிட்டேன்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கப்பா இறக்கி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வருது, அவங்க வந்து சொன்னாங்களே நான் வராமல் கூட்டு போகாமல் வரமாட்டேன்னு சொன்னாங்களே அப்படின்னு ஞாபகம் வருது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம எழில். அதோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.